சுமதி இவளா தானே எடுத்தா. இதுக்கு மேல எதுவும் சொல்றதுக்கு இல்லையா? இவ எங்க ஜாதகத்திலே ஒரு தோஷம் மாதிரி. அப்புறம் இன்னொரு விஷயம், யாரோட பிறந்த வீடு? எதை பிறந்த வீடுங்கிறீங்க? பிறந்த வீடுங்கிறது பொண்ணுங்களுக்கு தான் இருக்கும், திருநங்கைகளுக்கு இல்ல. அப்புறம் யார் இவளை இங்க வர சொன்னாங்க? போதும், நீங்க ரொம்ப அதிகமாவே பண்ணிட்டீங்க. இங்க பாருமா, இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. நீ எத்தனை நாள் இருக்கணும்னு நினைச்சு வந்தியோ, நீ இருக்கிற நாள் வரைக்கும் உன் பாட்டியோட இரு. பாட்டி ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. வேண்டாம், நீ இனிமே என்ன சொன்னாலும் நான் கேட்கிற மாதிரி இல்ல. இவங்க கிட்ட போய் அன்பை எதிர்பார்க்கறியா? இவங்க 2 பேரும் உன் அன்புக்கு தகுதி இல்லாதவங்க. அத்தை, நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க, ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. லேட்டா எடுத்தாலும் ரொம்ப நல்ல முடிவு. இவ்வளவு எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. ரொம்ப நல்லது, வாடா செல்லம் போலாம். வாமா, சொன்னா கேளு. சந்தோஷமா இரு, சிரிச்சுக்கிட்டே இரு. நீ திரும்பி வரும்போது சந்தோஷமான செய்தி தான் கொண்டு வரணும். என்ன பாத்தீங்களா, வண்டி வந்துருச்சு. அருண் ஹனிமூனுக்கு போற வண்டி அலங்கரிச்சு வந்துருச்சு. என்ன அருண், மனைவியை கூட்டிட்டு போலாம்ல? இருக்கட்டும், சந்தோஷமா இரு, சிரிச்சுக்கிட்டே இரு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா. கூடவே சந்தோஷமான செய்தி கொண்டு வர. பத்திரமா போயிட்டு வா. கவனமா இரு. பரவாயில்ல, லேட்டா இருந்தாலும் என்னுடைய இந்த திட்டம் நல்லபடியா வெற்றி அடைஞ்சிருச்சு. 2 பேரும் மும்பையில ஒன்னா சேர்ந்து இருந்தாங்கன்னா நெருக்கமாயிடுவாங்க. அவங்க 2 பேருக்குள்ள நுழையறதுக்கு சௌமியாவும் இருக்க மாட்டான். வித்தியாசமா இருக்கு. மத்தவங்க சந்தோஷத்துக்காக நாம ஹனிமூனுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி உலகத்துல யாருக்குமே நடந்திருக்காது. விசித்திரமா தான் இருக்கும், ஆனா போய் தானே ஆகணும். அதோட இப்ப நம்ம கிளம்பியும் வந்தாச்சு. ஒரு ஐடியா இருக்கு. பக்கத்துல ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போயிடலாம். எத்தனை நாள் பேக்கேஜோ அத்தனை நாளைக்கு அங்க இருக்கலாம். அப்புறம் வீட்டுக்கே திரும்பி போயிடலாம். ஐடியா நல்லதா இருக்கு. உங்க அம்மா பிரீத்திங்கிற விஷயத்த நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அருண். ஒருவேளை அவங்க நம்ம கிட்ட சாட்சி கேட்டாங்கன்னா எங்க போனீங்க, என்ன பண்ணீங்கன்னு, அப்ப என்ன பண்றது? அப்படின்னா போட்டோஸ் எக்ஸெட்ரா. ஆமா, போட்டோஸ்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வருவீங்க? அப்ப இப்ப என்ன பண்ணலாம்? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், அப்படியே உங்களோட எதிரில பாருங்க.